நாங்கள் சென்னைக்கு போயிட்டோம் ஒரு 20 நாளாக. அப்போனா மழை இல்லை. இப்போ நல்லா மழை பெஞ்சிருக்கு இந்த 20 நாள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப். இதெல்லாம் எப்போ போட்ட செடி வளரவே இல்லை. நான் காஞ்சி போன மஞ்சளுங்க நட்டு வச்சேங்கிறேங்க. இது நிறையா மிளகா செடி. இந்த மிளகா தான் ஒரே ஒரு செடி மட்டும்தான் மிளகா வச்சுருக்கு. மஞ்சள் எப்போவுமே ஒரு மாதம் நல்ல மழை இருக்கணும். அந்த டைமில் தான் அங்கே நல்லா துளுத்து வந்துடும். நான் நினச்சேன் அது அவ்வளோதான் வராதுன்னு. ஏன்னா அது நான் வைக்கும்போது காஞ்சி போயிருந்தது. ஆனால் இப்போ நல்ல மழை 2 வாரமும் மேலே மழை பெஞ்சிட்டே இருக்கும் போல். அதில் நல்லா துளிர் வந்துடுச்சு. எங்கள் தம்பி வீட்லேயும் 3-4 செடி வச்சுருந்தா அதுவும் நல்லா துளிர் வந்துடுச்சு. அவங்களுக்கு அது மஞ்சள்னே தெரியல. இப்போ தான் காலைல வந்த உடனே எப்போ வந்தாலும் வீட்டுக்கு செடிங்க எதனா வச்சுட்டு போனோம். செடி காஞ்சிடுச்சா எப்படி இருக்குது என்னென்னு முதல்ல அதை தான் பார்ப்பேன் நான். இது நான் போன டைம் ஊருக்கு ஒரு 7 நாள் போயிருந்தேன் சென்னைக்கு போயிட்டு வரணும் பாருங்க. நெல்லிக்காய் ஃபுல்லாக பிஞ்சு நல்லா காய் வந்துடும். பார்த்தா வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பட்டு போச்சு. ஆனால் அப்போல்லாம் வெயில், மழை பெஞ்சோடனே அது பட்டுது. அந்த செடி பாருங்கள் கீழே அதே மரத்தில் தான் இது மறுபடியும் துளிர் வருது. இங்கே நம்ம ஆட்டுக்கு எட்டுன்னு வந்து போட்டோம் இல்லைங்களா, அந்த விதைங்க அந்த செடியிலேருந்து விழுற விதையெல்லாம் இப்போ முளைச்சிருக்கு. ஆடு தான் இல்லை. எனக்கே என்னென்ன செடின்னு தெரில பாருங்க. எல்லாம் புதுசாக முளைச்சிருக்கு. இது சிவப்பு பசலைக்கீரை சொல்லுவாங்க. தக்காளி செடிங்க, அங்கே ஒரு தக்காளி செடி இங்கே. அப்புறம் நம்மளோட அந்த வெள்ளை சாமந்தி அதுவும் நல்லா காஞ்சி போகிற ஸ்டேஜ் தான் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ செடி முளைச்சிருக்கு. இது கொஞ்சம் இதில் நிறையா வேஸ்ட்டு செடிங்களாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம களை செடியெல்லாம் பிடுங்கி எடுத்து போட்டுருணும். இது பார்த்திங்கன்னா பீக்கங்காய் செடி. இது நம்ம ஆட்டுக்கு எடுத்துனால அந்த விதையிலேருந்து தான் விழுந்துருக்கு. இந்த தான் நம்ம எடுத்துன்னு வந்து அதிகமாக ஆட்டுக்கு போட்ட செடியே. இது வாதனாரை சொல்லுவாங்க. சில பேர் இது வேலி மசால் சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் வாதனாரை தான். இதுவுமே பாருங்களேன் நிறையா அந்த சைடு ஃபுல்லாக விதை அங்கங்கே விழுந்ததோ அங்கெல்லாம் வந்திருக்கு. இது குப்பைக்கீரை சொல்லுவாங்க. மழை வந்தால் தாங்க எல்லா செடியும் முளைச்சி வருது. ஆனால் மழை இல்லைன்னா நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் வச்சுக்கிற ஒரு செடி கூட ஒழுங்காக வர மாட்டேங்குது. எனக்கு இங்கே ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா கறிவேப்பிலை பாருங்கள், இது போயிடுச்சு. பெரிய மரம். நான் ஃபஸ்ட்டு வீடியோலாம் போடுவேன். கறிவேப்பிலை இவ்வளோ மரமாக இருக்குது. கறிவேப்பிலை மட்டும் எடுத்து வந்து வைக்கணும். செம்பருத்தி செடி ஆடு இருக்கும்போது ஒரு இலை கூட விடாது. இப்போ தான் நல்லா துளிர் வந்திருக்கு. சீக்கிரம் பூ எல்லாத்துலேயும் பூ வைக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் கடிக்கிறதில்ல, அதனால் நல்லா பூ வைக்கும்னு நினைக்கிறேன். கீரை இலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த கீரை பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது லிப்ஸ்டிக் பழம்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வர பழம். சிவப்பு பசலைக்கீரை தான் சொல்லுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் என்னென்னா பசலைக்கீரை நல்லாயிருக்கும். இது வளவளன்னு இருக்கும் கீரை சமைச்சோம்னா. யாராவது சமைச்சிருந்தால் இது எப்படி சமைக்கிறதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். தக்காளி ஆடு வச்சுருக்கிறப்போ இலையே இல்லை அதுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த பெரிய மரத்துலேருந்து தான் ஒன்று ஒன்றா பறித்து போடுவோம். எவ்வளோ கன்று பாருங்கள். நல்லா மழைக்கு நல்லா துளுத்துருக்கு. இனி என்ன பண்ணுறது, பறித்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். இலையை சாப்பிட வேணாம், சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கு இலையை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே விதெல்லாம் போட்டு ஒரு மாதம் இருக்குங்க. ஒரு மாதத்துக்கு மேலே கூட இருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் வராத செடி புதுசு புதுசாக வந்திருக்குங்க. இது இப்போ பூ வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குண்டு மல்லி நான் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ குட்டியாக இருந்தது. இவ்வளோதான் இருந்தது. நல்லா பெருசாக வந்துடுச்சு. ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா மொத்தம் ஒரு 5 செடி ஒரே இடத்துல இருக்குது. இது எப்படி வரும்னு சொல்லி யோசிக்கிறேன் நான். எவ்வளோ இதுதான் நாட்டு புளிச்சக்கீரை. விதை போட்டேன் ரொம்ப நாளாக வரல. ஆனால் அதுக்கு தண்ணி வேணும் போல். நல்லா தண்ணி இருந்தால் சீக்கிரம் செடிக்கு துளிர் வரும் போல். இது எல்லாமே புளிச்சக்கீரை தாங்க. இந்த மல்லி செடி துளிர் வராமல் போனது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம சிறும்பருப்புல பாசிப்பருப்பு அந்த செடி.
அதெல்லாம் நான் விதை போடல, அதுவே வந்திருக்கு. இதோ இங்கே ஒரு மல்லி, நான் சித்தப்பா ஊருக்கு போயிருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைங்களா, அந்த செடி இது நல்லா துளிர் வந்துருச்சு. இது நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி விதை போட்டுச்சுட்டு போனேன். 22 நாள் அது ஊருக்கு வந்திருக்கு. பாவக்காய் செடி, பாவக்காய் நல்லா வந்துடுச்சு பாருங்க. ஆனால் இது இவ்வளோ நான் போட்ட விதை மொத்தம் இவ்வளோ முளைக்கணும் உண்மையிலே நினைக்கல. நான் நிறையா அங்கே விதை போட்டிருக்கேன். ஒரே ஒரு பாவக்காய் செடி தான் வந்தது. அதில் ஒரு 4-5 காய் வந்தது. அதுக்கப்புறம் காயே வரல. நானும் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். நம்ம சேனலை அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது பாருங்களேன், நான் அப்போ சொன்னாங்க நம்ம காய வச்சு போடக்கூடாதான் விதையை, சீக்கிரம் வராதுன்னு. இது நான் அப்படியே அந்த பழம் இருக்கு இல்லைங்களா, எடுத்துகிட்டு வந்து அப்படியே நல்லா பெசரி அப்படியே தான் போட்டு விட்டேன். எல்லாமே நல்லா துளிர் வந்துடுச்சு. சூப்பராக வந்திருக்குங்க. எத்தனை செடி பாருங்கள், இதில் இருக்கும் ஒரு 7-8 செடிக்கு மேலே. அது கொடி வளர தான் நம்ம ஏதாவது பந்தல் மாதிரி போடணும். கீழே இங்கே படர் விட்டால் நம்ம காய இருக்க முடியாது. இங்கே பாருங்களேன், இங்கே உட்கார கூட பயமாக தான் இருக்குது வீடியோ எடுக்க. ஏன்னா இங்கே அதிகமாக விஷப்பூச்சிகளோட இது அதிகமாக இருக்குங்க. நாங்கள் அப்பப்போ இப்போ எதுவுமே இல்லை. மாடு இந்த பேஞ்சிடும். பக்கத்தில் மாடு வச்சுருந்தாங்க. யாராவது என்ன வந்து கட்டினா தான் உண்டு. மாடு கட்டினா அந்த பில்லு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடும். இவ்வளோதாங்க. நம்ம எப்போவுமே ஒரு விதை போட்டாலும் செடி நட்டாலும் அவசரப்படக்கூடாது. அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா அதுக்கு ஒரு டைம், தண்ணி, அந்த சீசனில் தான் சொல்லுவாங்களே ஆடிப்பட்ட தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அதுதான் மழை சீசன். அப்போ போட்டால் எல்லாம் எப்படிப்பட்ட விதையாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். நம்ம இதுக்கு வெயில் டைம்லாம் போட்டோம்னா அது நான் அந்த செடி பற்றி வெயில் டைமில் போட்டு தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன். மஞ்சளுக்கு வரவே இல்லை. கடைசியா அப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 1 மாதம் 2 மாதம் கூட ஆயிருக்கும். அது மழை வந்தோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக முளைச்சி வந்துடுச்சு. எத்தனையும் காஞ்ச மஞ்சளுங்க. அது நான் வராதுன்னு தான் நினச்சேன். எதுக்கும் ஒரு டவுட்டாக போட்டு விட்டேன். சரி சும்மா காஞ்சி போகிறது வளருமா பார்க்கலான்னு. சூப்பராக வந்திருக்கு மஞ்சள். இதில் இருக்கிறதுலே ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்க, முருங்கைக்கன்று. இது இப்படியே விட்டால் நிறைய மரமாக வந்துடுமா என்னன்னு தெரிலங்க. பாருங்களேன், நான் போட்டேன் எப்போவே ஒன்று தான் வரும், மற்றதெல்லாம் வரதில்லை அப்படின்னு மொத்தமாக போட்ட மொத்தமும் துளிர் வந்துடுச்சுங்க. இங்கே பாகக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் லைனாக இருக்காங்க. கொடி மரம் தான், வாழைக்காய் மரம் தான். ஆனால் எனக்கு இந்த வாழை மரத்தை விட அங்கே ஆட்டுக்காய் 2 மரம் இருக்குது பாருங்கள், அதுதான் சூப்பராக இருக்கும். ஏன்னா இது இலைக்கு இது நாங்கள் வச்சு வந்து ஒரு 2 தார் வச்சுதுங்க. 2 தாருமே சாப்பிட முடியல, வெயிலுக்கு அப்படியே கருகிடுச்சு ஒரு தார் ஃபுல்லாக. இதில் பாருங்கள் எவ்வளோ மணத்தக்காளி கீரைலாம் முளைச்சிருக்கு. நமக்கு இதில் வாழை இலை கிடைக்காதப்போ வாழை இலை சாப்பிடலான்னு தோணும். ஆனால் வீட்டில் பாருங்களேன் இவ்வளோ வாழை இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு. ஒரு நாளும் பறித்து சாப்பிட்டதில்லை. இப்போ மழை சீசன் தாங்க. இனிமேல் எந்த செடி வைக்கிறதா இருந்தாலும் வீட்டுக்கு தொட்டியில் வச்சாலும் எதில் வச்சாலும் நல்லா பற்றிக்கும். இந்த டைமில் செடி வாங்கிட்டு வந்து வைங்க, இல்லை விதை இருந்தாலும் போட்டு விடுங்க, ரொம்ப நல்லா வளரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது செடி வளர்க்குறதுல ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.